அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் இன்று ஜூலை 27ஆம் தேதி காண உள்ளோம். இந்த புக்ஸ் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த ஆங்கில நூலின் தமிழாக்கமாக அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். ஜூலை 27 இன்று நாம் காண்பது ஊக்கம் என்று ஒரு ஒரு சொல்லில் கூட கூறலாம். இந்த ஊக்கம் வெற்றியின் உயர்ந்த வடிவங்களை அடைய ஒரு மனிதன் கவலை, அவசரம் மற்றும் வம்பு ஆகியவற்றை கைவிட வேண்டும். ஊக்கமாக செயல்பட வேண்டுமெனில் கவலை, அவசரம், வம்பு ஆகியவற்றை வெற்றியடைய நாம் செயல்பட வேண்டும். இந்த வெற்றியின் முக்கிய குறிக்கோளே முயற்சி. மீண்டும் ஊக்கம் நல்லுணர்வே ஆகும் என நாம் பகிர்ந்துள்ளோம். பழைய பழமொழி கூறுவது போல, முதலில் நீங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் மீண்டும் முயற்சிக்கவும். வெற்றி பெறவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கவும். இதை ஒரு வரியில் கூட வேண்டும் என்றால், தேய்ந்து உடைந்து போகும் ஆற்றலை பாதுகாத்து கட்டமைத்து ஆழமான முற்றிலும் நல்வகையில் மாற்றுவோம் என ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்துள்ளோம். இவற்றையே ஆங்கிலத்தில் first I start with the effort in single word. Essential forwarding field on regulative trends. Whatever the effort we have made in this world for our utilization, for our beneficial, that our long process of a human being is being made on with the effort only. So that's what essential forwarding field on regulative trends. I just informed through this acrostic speech. So in the first word, what he says on it, in order to achieve the higher form of success, a man must give up anxiety, hurry, and fussiness. Efforts and the more effort and then effort again is the keynote of success. What he says on the main content of that effort, what we titled on this July 27th. As the simple old saying has it, if at first you don't succeed, try again. So whatever we put forth for our utilization, for our beneficial, for our survival, this most essential part of our life is effort. That's what he says on 27th on this. Transmit the energy that pierces and breaks down into the deeper and less obtrusive kind that preserves and builds up. So transmit the energy that pierces and breaks down into the deeper and less obtrusive kind that preserves and builds up. With this, I conclude my English tips. Now I am going to concentrate on the ஊக்கம். ஊக்கம், முயற்சி இவையெல்லாம் நல்லுணர்வுக்கு செயல்பட வேண்டும் என்று நாம் கூறலாம். நாம் என்ன ஊக்கம் பெறுகிறோமோ, என்ன முயற்சி செய்கிறோமோ, அவையெல்லாம் நல்லுணர்வுடன் தொடர்ந்து செயல்படுவோம் என கூறி, இந்த ஊக்கம் என்ற சொல்லிற்கு இந்த ஜூலை 27 பகுதியை தங்களிடம் பகிர்ந்து விடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.